Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 11.3ல இருக்கிற தேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்த உடனே அப்பா சீக்கன் ஸ்கொயர் x/5 இந்த சம் ஒமிட்டட் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு கொஸ்டின் எழுதியிருக்கேன். நமக்கு இது எல்லாமே ஃபார்முலா தான், ஓகேவா? இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரல் ஓவர் டிஎக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 3 டேர்ம்ஸ்க்கும் தனித்தனியாக இன்டகிரேட் எழுதலாம். இன்டெகிரல் ஓவர் சீக்கன் ஸ்கொயர் x/5 dx ப்ளஸ் 18 கான்ஸ்டன்ட் தானே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். 18 இன்டெகிரல் ஓவர் காஸ் 2x dx அப்படின்னு வரும். ப்ளஸ் 10 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கன் 5x ப்ளஸ் 3 இன்ட்டு tan 5x ப்ளஸ் 3 dx அப்படின்னு வந்திருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan x ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா 2 நிமிஷத்தில், ஓகேவா, 2 செகண்டில் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு tan எக்ஸ்ன்னு வருது. இப்போது இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் x/5ன்னு இருக்குது. லைக் இதில் வந்து எக்ஸ் கூட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5. ஓகே, எக்ஸ் கூட இருக்கிறது என்னது 1/5. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா tan x/5ங்கிறத அப்படியே போட்டுடணும். ஓகே, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா tan xன்னு வரும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் x/5 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா tan x/5ன்னு வரும். அதுக்கப்புறம் எக்ஸ் கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை நம்ம டினாமினேட்டரில் போடணும். அப்போ எக்ஸ் கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னது 1/5 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது ப்ளஸ் 18 இன்ட்டு காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் sin xன்னு வரும். ஓகே, அதனால் sin cos 2x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin 2x டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை நம்ம டிவிஷனில் போடணும், ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் 10 இன்ட்டு சீக்கன் 5x ப்ளஸ் 3 இன்ட்டு tan 5x ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அதுக்கான ஃபார்முலா சீக்கன் எக்ஸ் tan x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கன் எக்ஸ்ன்னு வரும். ஸோ எஸ்டிஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே வெறும் சீக்கன் 5x ப்ளஸ் 3ன்னு வரும் டிவைடட் பை 5. அடுத்தது நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1 டைம்ஸ், 5 2 டைம்ஸ் 10, 2 1 டைம்ஸ், 2 வந்துட்டு 9 டைம்ஸ்ன்னு வரும். இந்த 1/5 நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா 5ன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 tan x/5 ப்ளஸ் 9 sin 2x ப்ளஸ் 2 சீக்கண்ட் 5x ப்ளஸ் 3 ப்ளஸ் சி அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.